ஒரு 12 ஆண்டுகாலமாக காணா போகணும்னு நேராக அந்த இடத்துக்கு போலீஸ் உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்து தூக்குனாக்க ஆரம்பத்தில் என்னென்னமோ மாற்றிலாம் சொல்கிறாங்க. பெரிய சினிமா நடிகராக விட்டுருந்தா ஒரு பெரிய ஹீரோவாக இருந்திருப்பாரு. அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா நினச்சி பாருங்க அவரோட லைஃப் ஸ்டைலை. ஆனால் படம் ஹிட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்டோரி தானே இப்போ ஜெயிக்குது. நல்ல படம் எங்கே ஜெயிக்குது? அனைவருக்கும் வணக்கம். ஒரு சுவாரஸ்யமான ஒரு கொலை சம்பவத்தோடு ஆரம்பிப்போம். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிலில் எஸ்கேப் ஆன ஒரு ஆயுள் சிறைவாசி இன்னைக்கு வந்து அமிதாப் பச்சன் கூடவே படம் நடிச்சிட்டாரு. மலையாளத்தில் ரொம்ப ஃபேமஸாக வந்த எம்ரான் அப்படின்ற மலையாள படத்தையும் இம்ரான் அப்படின்ற மலையாள படத்தையும் நடிச்சிருக்கார். இந்தியா முழுக்க பாம்பே, டெல்லி, மலையாளம், தமிழில் ஒரு சில படம் நடிக்கலை, தெலுங்குல நடிச்சிருக்கார். இப்படி ஒரு கலக்கின ஒரு மனுஷனை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதே தான் இவர் தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. இவரோட கதையை போய் ஒரு டைரக்டர் சொல்லியிருக்காரு. இது மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கிற அந்த டைரக்டர் ஹிந்தியில் அவர் தயாராகிட்டார். படம் சூப்பராக இருக்க, இதை படம் ஆக்கிடுவோம்னு சொல்லி. அதாவது இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேமந்த் மோடி அப்படின்றவர். இவரோட பேர் ஹேமந்த் மோடி தான் இவரோட பேர். 2008ஆம் ஆண்டு நரேந்திரர் அப்படின்றவரை கொலை செய்கிறாங்க. 2008 அவரோட சகோதரர் உட்பட 7 பேருக்கு ஆயுள் தண்டனை நீதிமன்றம் விதிக்குது. ஒரு 6 வருஷம் ஜெயிலில் கடந்த பிறகு பரோலில் கொடுப்பாங்க. பரோல்னா லீவுன்னு சொல்லுவாங்க. ஒரு 30 நாள் லீவில் இவர் ஜெயிலை விட்டு வெளியில் வர்றாரு. வெளியில் வந்தவர் எஸ்கேப் ஆகி 12 வருடம் இவர் வெளியில் வந்து கடை வச்சா மாட்டிப்போம். எது வச்சாலும் மாட்டிப்போம். எதில் மாட்ட மாட்டோம்? சினிமாவில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஓடிடுவோம், மாட்ட மாட்டோம். ஏன்னா எங்கேயாவது ஷூட்டிங் நடக்கும் காடு கரை மலையில் அப்படின்னு பிளான் பண்ணி சினிமாவுக்கு போயிட்டுருக்காரு. சினிமாவுக்கு போய் இவரோட திறமையை கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தி வந்திருக்காரு. சினிமா துறையில் பல கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. ஏன் தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான்கிற ஒரு மிகப்பெரிய ஹிந்தி படம் இருக்குல்ல, அதில் இவர் நடிச்சிருக்காரு. நம்புறீங்களா? இவ்வளவையும் நடித்து முடித்த இவர் என்ன செய்கிறாரு? இவரோட வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு டைரக்டர் சொல்கிறாரு. ப்ரொடக்ஷன் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க படம் எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு ஜெயிலேருந்து தப்பிக்கிறான். அவன் வந்து ஒரு சினிமா சினிமா கம்பெனியில் போய் சேர்றான். அதுலேருந்து அவன் வந்து டெவலப் ஆகி பெரிய ஆர்டிஸ்ட் ஆகி ஒரு நடிகனாகி முதலமைச்சராக ஆகிறாங்கிற கதை சொல்லி இருந்திருக்கான். அந்த டைரக்டர் சூப்பராக இருக்க கதைன்னு எடுப்புன்னு இருக்காரு. ஆனால் விதி விளையாண்டுட்டு நம்மளை இனிமேல் யாரும் பிடிக்க போகிற, இது எல்லாருக்கும் உள்ளதுங்க. பெரிய ஸ்மக்லர் கூட நிறையா சம்பாதிச்ச பிறகு சொந்த ஊரில் செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா சொந்த ஊரில் தான் அவமானப்பட்டிருப்போம் காசு இல்லாமல். நேராக குஜராத்தில் போய் ஒரு வீட்டில் வாடகைக்கு எடுத்து தங்குறாரு. அகமதாபாத்தில் குஜராத்தில். அப்போ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் சின்ன சந்தேகம் உள்ள, இவன் அது இல்லது, இவன் அவன்ல இல்லைன்னு சொல்லி அப்படியே தகவல் கசிய ஆரம்பிக்குது. தகவல் கசிஞ்சு காவல்துறைக்கு செய்தி வருது. ஒரு 12 ஆண்டுகாலமாக காணா போகணும்னு நேராக அந்த இடத்துக்கு போலீஸ் உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்து தூக்குனாக்க ஆரம்பத்தில் என்னென்னமோ மாற்றிலாம் சொல்கிறாங்க. அது இல்லை, இது இல்லை, இது அப்படி இல்லை, இது அப்படி இல்லைன்னு. கடைசியாக விசாரணையின் முடிவில் இவர் தான் அவர் இந்த ஜெயில் எஸ்கேப் ஆனவர் அப்படின்னு மறுபடியும் கொண்டு சீரியல் அடைக்கிறாங்க. இதில் ரொம்ப சுவாரஸ்யமானது என்னென்னா 12 வருஷம் போலீஸ்லேருந்து எஸ்கேப் ஆனதில்லை, 12 வருஷம் கழிச்சும் போலீஸ் பிடிக்குங்கிறது தான் இதில் கிக்கு. உன் ஆரம்பத்தில் ஜாமீனில் எஸ்கேப் ஆகி வெளியே வந்திருக்கலாம். இந்த சிஸ்டத்தை ஏமாற்றி ஒரு 12 வருஷம் ஓட்டியிருக்கலாம். ஆனால் உன் விதியின் விளையாட்டு, அதுதான் தர்மம், அதுதான் கர்மா. எங்கே சுற்றினாலும் நீ மாட்டியதான் அவர் ஜெயில் எஸ்கேப். இப்போ இங்கே எண்ணூர் பகுதியிலேருந்து ஒரு கொலை பண்ணிவிட்டு ஒருத்தர் போயிட்டு சாம்பிராணி போடுவாங்கன்னு பாய் அந்த வேலை பார்த்துட்டு சுற்றிக்கிட்டே இருந்திருக்காரு. பஸ் ஸ்டாண்டா அவரை பிடிக்கவே முடியல. இப்போ இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் எடுத்தாங்கல்ல, இந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் வந்து அவருக்கு வேற ஒரு தமிழ் பேர், அதாவது இவர் முஸ்லீம் பேரில் சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. பஸ் ஸ்டாண்டு தூங்குறது, சாம்பிராணி போடுறது. கடைசியாக சீர்காழி பக்கத்தில் வீட்டுக்கு போய் இது யாருமா அந்த ஃபோட்டோ இருக்கிறது, அவர் இன்னொரு பேர் இருக்கணும்னு இன்னொரு பேரை சொல்கிறாங்க. அந்த இன்னொரு பேர் தான் இந்த கொலை கேஸில். எஸ்ஐஆரில் ஒரு மாவட்டத்தில் எத்தனை பேர் இருந்து போகிறாங்க, ஒரு தங்கவேலில் பேர் இருக்கு, ஒரு மாவட்டத்துக்கு எத்தனை பேர், ஒரு ஒன்றியத்துக்கு எத்தனை பேர், ஒரு கிராமத்துக்கு எத்தனை பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு குத்தமதிப்பாக சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு. கரெக்டாக போய் அவரை கேஷ் பண்ணிட்டாங்க. எங்கே இருந்தாருன்னா அரியலூர் பக்கத்தில் ஒரு பேருந்து நிலையத்தில் சாம்பிராணி போடுற வேலை பார்த்துட்டு இருந்தப்போ போலீஸ் பிடிச்சாங்க. பார்த்தா அவர் தான் அந்த கொலையை செய்திருந்தார். ஸோ ஜெயில் எஸ்கேப்பு, நீங்கள் தப்பிச்சிடலாம், எங்கேயோ வாழ்ந்துடலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம நாட்டு சாத்தியம் இல்லை. பெரிய சினிமா நடிகராக விட்டுருந்தா ஒரு பெரிய ஹீரோவாக இருந்திருப்பார். அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா நினச்சி பாருங்கள் அவரோட லைஃப் ஸ்டைலை. ஆனால் படம் ஹிட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்டோரி தானே இப்போ ஜெயிக்குது. நல்ல படம் எங்கே ஜெயிக்குது? நெகட்டிவ் ஸ்டோரி ஜெயிக்குது. ஸோ பெரிய ஆளாக இருக்கிற வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்கும். ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் யாருக்கு தெரியும், சிஎம்மாக கூட ஆகிருப்பார் படத்தில் ஹிட் ஆகி. ஆனால் அந்த நமக்கு மேலே ஒரு விஷயம் செயல்படுதில்லை, அதுதான் அவரை பிடித்து கொடுத்துருக்கிறார். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இங்கே மாயாவரத்தில் போய் பிடிச்சாங்க, 800 கோடி நடந்த கொலை. அது அக்யூஸ்டை பிடிக்கவே முடியல.
ஆனால் ஆக்சுவலாக ஒரு ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரி போலீஸ் தான் அன்னைக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் இன்றைக்கி அந்த லிமிட்டில் இருந்திருக்காது. ஆனால் ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரி போலீஸில் ஸ்பெஷல் டீம் போனது எப்படின்னா எண்ணூரில் நடந்தது. எண்ணூர் ஏசி தான் ஒரு ஸ்பெஷல் டீம் அமைச்சார். இவங்க போயிட்டு சாதாரணமாக போய் இது எஸ்ஐஆர் ஃபார்ம் விசாரிக்கிற மாதிரி, ஏன்னா பாடி பில்டரான போலீஸ் எல்லாம் அனுப்ப மாட்டாங்க அதுக்கு. ஸோ சாதாரண போலீஸ்லேயே பாடி பில்டிங் இல்லாத போலீஸ் வச்சுருப்பாங்க. அவங்க தான் ஸ்பெஷல் டீம். இப்போ யார் என்ன இன் பண்ணிட்டு போய் விசாரித்தோன்னே கதையெல்லாம் சொல்லி அப்புறமா அதுலேருந்து ஒரு லீட் எடுத்து, பெரும்பாலும் இந்த ஒரு அக்யூஸ்டு ஃபோனே வச்சுருக்க மாட்டாங்க. ஃபோன் இருந்தால் மாட்டிக்கணும். ஃபோன் இருந்தாலும் ஒரு நாள் தான் போலீஸ் தூக்கிறோம். அவங்களா ஏதாவது ஒரு ஃபோன்லேருந்து அடிப்பாங்க. அது யாருடைய ஃபோன்லேருந்து அடிப்பாங்க. அது அந்த மாவட்டத்தை விட்டு எஸ்கேப் ஆகல தான் அடிப்பாங்க. உதாரணத்துக்கு பெரம்பலூர் விட்டு கிளம்ப போகிறீங்கன்னா லாஸ்ட் கால் பெரம்பலூரில் நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன் கொடுங்கன்னு நம்பாங்க. கொடுத்தோன்னே அந்த நம்பருக்கு அடிச்சுட்டு அதோட அடுத்து ஒரு 3 மாவட்டம் போய் தாண்டி போயிடுவாங்க. போலீஸ் வந்து அந்த நம்பரை ட்ராக் பண்ணி போய் அங்கே தான் நிற்கும். ஆனால் அவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. யாரோ வாங்கி பேசுனாங்க எனக்கு தெரியாதுங்கன்றவாங்க. ஸோ இவரும் அப்படி தான், ஹேமந்தும் அதே ஒரு ஃபாலோஅப்பு தான். சினிமாவுக்குள்ளே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு 10 ஆர்டிஸ்ட் 100 ஆர்டிஸ்ட்டு இந்த குரூப் டான்ஸில் அப்படி நிற்கிறது, க்ரௌடு காட்டுவாங்க. 3 வேளை சாப்பாடு கிடச்சிரும். சினிமா கம்பெனிக்கு போனாக்க பேரும் கிடச்சிரும். ஒரு ஆர்டிஸ்ட் போகிறோம், பெரிய சந்தேகம் வந்துடாது. ஏன்னா எந்நேரம் பப்ளிசிட்டியான ஒரு துறையில் இருக்கவங்க வந்து தப்பு பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். அதுவும் அவருக்கு கிடச்சிச்சு. அது எல்லாமும் கிடச்சி கடைசியாக குஜராத்துக்கு சொந்த ஊருக்கு போகக்குள்ள சிக்கிறார். சொந்த ஊருக்கு போகலன்னா இது நடந்திருக்காது. அந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் பண்ணுற அளவுக்கு இவர்கிட்ட காசு இருந்திருக்கு. ஏன்னா இவருக்கு என்ன செலவா பொண்டாட்டியா பிள்ளையா ஒன்றும் கிடையாது. காசு சேர்த்து வச்சுருந்துருக்காரு. ப்ரொடக்ஷனையே அந்த டைரக்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். இன்னும் கொஞ்சம் நாளாக இருந்தால் படம் ரிலீஸ் ஆகியிருந்திருக்கும். அந்த இடத்துக்கு வந்துட்டு எனக்கு இந்த செய்தியை பார்த்தோன்னா ரொம்ப உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு பிரியமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ சுவாரஸ்யமாக ஒரு தகவல் இருக்குது. இப்படி ஒரு வந்து வெளியில் வந்து பெரும்பாலும் இங்கே சவுத்தில் ஜெயில் எஸ்கேப் ஆகுறாங்கன்னு வச்சுங்க. தமிழ்நாட்டில் நார்த்து பாம்பே, கல்கத்தா, டெல்லி எங்கேயாவது போய் ஒரு ஸ்கிராப் கடையில் எங்கேயாவது வெளியிலே வராத கடை இருக்குல்ல அதில் வேலை பார்ப்பாங்க. ஹோட்டலில் வேலை பார்ப்பாங்க. கிச்சனை விட்டு வேலை வர மாட்டாங்க. கிச்சன்லேயே இருப்பாங்க. கிச்சன்லேயும் சமைப்பாங்க, அதையும் சாப்பிட்டுப்பாங்க, பின்னாடி தூங்கிப்பாங்க. இந்த மாதிரி இடங்களில் பண்ணை தோட்டங்களில் கூட வேலைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அங்கே யாராவது ஒரு விஐபி வருவாங்க, மாட்டிக்கணும். இந்த மாதிரி ஒரு மக்கள் புழக்கம் இருக்கும். தியேட்டரில் டிக்கெட்டு கிளிக்கிற வேலைக்கு போவாங்க. அது இப்போ குறைஞ்சும் போச்சு அந்த வேலை. அவங்களெல்லாம் இப்போ வந்து பிடிக்க முடியாது. அதே மாதிரி நார்த்தில் அஃபென்ஸ் பண்ணுறவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. இங்கே உள்ள ஹோட்டல்ஸில் வேலை பார்க்குறாங்க. நிறைய பேரை நான் செக் பண்ணணும்னு சொல்கிறேன். இதெல்லாம் எங்கே அஃபென்ஸ் பண்ணுறது, எங்கே வேலை பார்த்துட்டு இருக்கானுங்களோ, நம்மளும் கம்மி சம்பளம்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதனால் இவங்களாம் ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ஒரு 12 ஆண்டு காலமாக காணாம போகணும்னு நேராக அந்த இடத்துக்கு போலீஸ் உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்து தூக்குனாக்க ஆரம்பத்தில் என்னென்னமோ மாற்றிலாம் சொல்கிறாங்க. பெரிய சினிமா நடிகராக விட்டுருந்தா அவர் பெரிய ஹீரோவாக இருந்திருப்பார். அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தால் நினச்சி பாருங்க அவரோட லைஃப் ஸ்டைலில். ஆனால் படம் ஹிட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்டோரி தானே இப்போ ஜெயிக்குது. நல்ல படம் எங்கே ஜெயிக்குது?